இயற்கை உணவை தேடி வந்த நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு இயற்கை தோட்டத்துக்கு போயிருந்தேன். கேனை வச்சுட்டு ஏதோ செடிகளுக்கெல்லாம் அடிச்சிட்டு இருந்தார். அப்போ அது கெமிக்கல் தானே, அது இயற்கை விவசாயம் கிடையாது, அவர் ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். இயற்கை மருந்துகளும் ஸ்ப்ரேயர் வச்சு தான் அடித்தாகணும். இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் ஏதோ ஒரு 2-3 செடிகளுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா அந்த சின்ன ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இருக்குது. இல்லை ஏக்கர் கணக்கில் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது ஜஸ்ட்டு தெளிக்கிறதுக்கான ஒரு மிஷின், அவ்வளோதான். அதில் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறதான் விஷயம். இப்போ இதில் நாம் கொடுக்குறது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு தேவை போக மீதி இருக்கிற மோர், அப்புறம் பெருங்காயம், அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். இந்த ரெண்டையும் கலந்து செடிகளுக்கு இப்போ கொடுக்க போகிறோம். செடியில் இருக்கிற பூக்கள் கொட்டாது, பிஞ்சுகள்லாம் நல்லா முழுசாக காயாகும், அதுக்காக கொடுக்கறது தான். ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால நீங்கள் கெமிக்கல்னு அப்படி எதுவும் நினச்சிக்க வேண்டாம்.